தேன் கரடி அல்லது ராட்டல் என்று அழைக்கப்படும் இந்த தனித்துவமான பாலூட்டி ஆப்பிரிக்கா, தென்மேற்கு ஆசியா மற்றும் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் பரவலாக காணப்படுகிறது. ராட்டல் என்ற பெயர் ஆப்பிரிக்கான்ஸ் மொழியில் இருந்து வந்தது. இது அதன் கோபத்தின் போது வெளியிடும் சத்தத்தை குறிக்கிறது. மேலும் இது அதன் அச்சமற்ற தன்மைக்காக உலக பிரசித்தமானது. அதன் அச்சமற்ற தன்மை மற்றும் தீவிரமான இயல்புக்காக அறியப்படும் இது வனவிலங்கு உலகில் ஒரு உண்மையான உயிர் பிழைத்தவர். இரு சிங்கக்குட்டிகளை கூட துரத்தி விரட்டுவதும் காணப்பட்டுள்ளது. தேன் கரடி மஸ்டலிடே குடும்பத்தை சேர்ந்தது. இதில் கீரிகள், நீர்நாய்கள், ஸ்கன்கள், பெரட்கள், மிங்க், ஓன்வரின்கள், ஏர்மென்கள் மற்றும் பிற பெட்ஜர் இனங்கள் அடங்கும். ஃபாசில் பதிவுகள் மெல்லிவோரா பேரினம் இந்தியாவில் ப்ரோமெல்லிவோரா பஞ்சாபென்சிஸில் இருந்து உருவானதாக கூறுகின்றன. மெல்லிவோரா பென்ஃபீல்டி தற்போதைய தேன் கரடியின் மூலமாக கருதப்படுகிறது. தென்னாப்பிரிக்காவில் 5 பில்லியன் ஆண்டுகள் பழமையான ஃபாசில்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. தேன் கரடிகள் 55 முதல் 77 சென்டிமீட்டர் நீளம் கொண்டவை. வால் மேலும் 12 முதல் 30 சென்டிமீட்டர் வரை இருக்கும். அவை தோள் உயரத்தில் 23 முதல் 28 சென்டிமீட்டர் உயரமானவை. பதித்த மேற்கோடு மற்றும் அகலமான பின்புறத்துடன் நீண்ட உடல் அமைப்பை கொண்டுள்ளன. ஆண் கரடிகள் பெண் கரடிகளை விட பெரியவை மற்றும் கனமானவை. சராசரியாக 9 முதல் 16 கிலோகிராம் வரை எடையுள்ளவை. ஆப்பிரிக்காவில் பெண்கள் 5 முதல் 10 கிலோ வரை எடை கொண்டவை. இது உணவுத்திறன் இரு மாதிரி வேறுபாட்டை காட்டுகிறது. ஆண்களின் தலை கருப்பு நீளம் செப்டம்பர் 13 முதல் மே 14 வரை சென்டிமீட்டர். அவற்றின் தோல் மிகவும் தளர்வானது மற்றும் கழுத்தைச் சுற்றி சுமார் 6 மில்லிமீட்டர் தடிமன் கொண்டது. இது சண்டையிடுவதற்கு ஒரு தழுவல் ஆகும். இந்த தளர்வான தோல் அவற்றை சுதந்திரமாக சுழன்று திரிய அனுமதிக்கிறது. அவற்றின் காதுகள் தலையின் பின்புறத்தில் உள்ள தடிமனான தோலுக்குள் மறைக்கப்பட்டுள்ளன. இது ஒரு தனித்துவமான அம்சமாகும். அவற்றின் தடித்த முடி கருப்பு நிறத்தில் பெரும்பாலும் இருக்கும். தலையில் இருந்து வால் முனை வரை அகலமான சாம்பல் வெள்ளை ஸ்ட்ரைப் உண்டு. தேன் கரடிகள் சஹாரா, துணை சஹாரா ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்காவின் மேற்கு கேப் முதல் தென்கிழக்கு மாராக்கோ மற்றும் தென்மேற்கு ஆல்ஜீரியா வரை, அரேபியா, ஈரான், மேற்கு ஆசியா மற்றும் துர்க்மெனிஸ்தான் முதல் இந்திய துணைக்கண்டம் வரை பரவியுள்ளன. அவை வெப்பமண்டல மற்றும் துணை வெப்பமண்டல காடுகள், புதர்காடுகள், திறந்தவெளி வனப்பகுதிகள், கரையோர வனங்கள் அல்லது புல்வெளிகள், வறண்ட ஸ்டெப்புகள், பாறை மலைகள் மற்றும் பாலைவனங்கள் உட்பட பல்வேறு சூழல்களில் வாழ்கின்றன. அவை கடல் மட்டத்திலிருந்து மாராக்கோ ஹை ஆட்லாஸில் 2600 மீட்டர் மற்றும் எத்தியோப்பியாவின் பேல் மலைகளில் 4000 மீட்டர் உயரம் வரை வாழ்கின்றன. அவை பன்றிகள், ஆர்ட்வார்க்குகள் மற்றும் கரையான்களின் பழைய புதர்களை அல்லது பாறை இடுக்குகள், தேனீ மிலேடுகள் போன்றவற்றை தங்குமிடமாக பயன்படுத்துகின்றன. தேன் கரடிகள் மிகவும் குறைவான சிறப்பு உணவு பழக்கத்தை கொண்டுள்ளன. வோல்வரினுக்கு அடுத்து வீசல் குடும்பத்தில் குறைந்த சிறப்பு உணவு. அவற்றின் உணவு பருவகால மாற்றங்களுக்கு ஏற்ப மாறுபடும். அவை வாய்ப்புகளை பயன்படுத்தும் தேடுபவர்கள். அவற்றின் உணவில் பூச்சிகள், தவளைகள், ஆமைகள், நண்டுகள், டோர்டாய்ஸ்கள், பல்லிகள், எலிகள், பாம்புகள், பறவைகள், முட்டைகள், பெர்ரி, வேர்க்கிழங்குகள், புல்கள் மற்றும் தேனீ கூடுகளில் இருந்து பீ லார்வா, தேன் ஆகியவை அடங்கும். கலஹாரியில் அவை வீட்டு ஆடுகள் மற்றும் செம்மறி ஆடுகளை தாக்கி கருப்பு மாம்பா பாம்புகளைக் கொன்று சாப்பிடுவதும் காணப்பட்டுள்ளது. சில நேரங்களில் சிங்கக்குட்டிகளை கொலை இடத்திலிருந்து துரத்திய விரட்டியதும் பதிவாகியுள்ளது. தேன் கரடிகள் அவற்றின் அச்சமற்ற மற்றும் ஆக்ரோஷமான இயல்புக்காக அறியப்படுகின்றன. பெரும்பாலும் தனித்து வாழ்கின்றன, ஆனால் ஆப்பிரிக்காவில் ஜோடியாக வேட்டையாடுவதும் காணப்படுகிறது. செரெங்கெட்டி தேசிய பூங்காவில் அவை வறண்ட காலத்தில் இரவிலும் ஈரமான காலத்தில் பகலிலும் சுறுசுறுப்பாக இருக்கும். அவை நாளின் எந்த நேரத்திலும் சுறுசுறுப்பாக இருக்கும். கிளண்ட், ஸ்க்வி, ஹிஸ், வைன் சத்தங்கள் மற்றும் ஆழமான குரோல் வெளியிடும். அவை பெரிய வாழ்விட பகுதிகளை பராமரிக்கின்றன மற்றும் வாசனை குறிக்கும் நடத்தையை வெளிப்படுத்துகின்றன. மரங்கள் அல்லது பாறைகளில் உடலை தேய்த்தல் போன்றவை. தேன் கரடிகள் திறமையான தோண்டுபவர்கள். 10 நிமிடங்களுக்குள் நீண்ட சுரங்கப்பாதைகள் மற்றும் புதைக்களை உருவாக்க முடியும். 3 மீட்டர் நீளம் மற்றும் 1.5 மீட்டர் ஆழம் வரை.
அவை தங்கள் இரையை பெரும்பாலும் கூர்மையான வாசனை உணர்வால் கண்டறிந்து தோண்டிப் பிடிக்கின்றன. வலுவான முன்பாத கோரைகளை பயன்படுத்தி அவை மரங்களை எளிதாக ஏறி பறவை கூடுகளை அல்லது தேன் கூடுகளை தாக்கும் திறன் கொண்டவை. சிறந்த ஏறும் திறன் உடையவை. தேன் கரடிகளின் தளர்வான மற்றும் தடிமனான தோல் வேட்டையாடுபவர்கள் அவற்றை பிடிப்பதை கடினமாக்குகிறது. கழுத்து தோல் 6 மில்லிமீட்டர் தடிமன். இந்த தளர்வான தோல் அவை திரும்பி அவற்றை பிடித்து எதிரியை கடிக்க அனுமதிக்கிறது, பிடியை இழக்காமல். அவை கூர்மையான கோரைப்பற்கள், சக்தி வாய்ந்த தாடை மற்றும் விடாப்பிடியான பிடியை கொண்டுள்ளன. வலுவான பிடிப்பு. அச்சுறுத்தப்படும் போது அவை துர்நாற்றம் வீசும் திரவத்தை வெளியிடும் ஒரு மலக்குடல் பையையும் கொண்டுள்ளன. ஹைனாக்கள் மற்றும் மாங்கூஸ்களுடன் பகிர்ந்து கொள்ளப்பட்ட எவர்சிபிள் அனல் பவுச். தேன் கரடிகள் ஆண்டு முழுவதும் இனப்பெருக்கம் செய்கின்றன. குறிப்பிட்ட இனப்பெருக்க காலமில்லை. பெண்களுக்கு 14 நாட்கள் ஓஸ்டஸ் காலம், 50 முதல் 70 வரை நாட்கள் கருத்தரிக்கை, பொதுவாக 1 அல்லது 2 குட்டிகள் ஈன்று பிறக்கும்போது குருடாகவும் முடியின்றிகளாகவும் இருக்கும். குட்டிகள் 12 முதல் 16 மாதங்கள் வரை தாயுடன் இருக்கும். தாய் முதல் 10 முதல் 12 மாதங்களுக்கு உணவை வழங்குகிறது. முதல் 3 மாதங்களுக்கு ஒன்றிலிருந்து மற்றொரு தங்குமிடத்திற்கு குட்டிகளை தாங்கிச் செல்கிறாள். காடுகளில் தேன் கரடிகள் 7 முதல் 8 ஆண்டுகள் வாழ்கின்றன. வேட்டையாடல் மற்றும் காயம் காரணமாக, ஆனால் சிறைப்பிடிக்கப்பட்ட நிலையில் 26 ஆண்டுகள் வரை வாழலாம். தேன் கரடியின் தோல் மிகவும் தடிமனாக இருப்பதால் தேனீ கொட்டுதல், முள்ளம்பன்றி முட்கள் மற்றும் நாய் கடித்தலை தாங்கும். அவை பாம்பு விஷத்திற்கு எதிர்ப்பு திறன் கொண்டவை மற்றும் நல்ல நீச்சல் கூச்சல்கள், மரங்களை ஏறும் திறன் கொண்டவை. அவை உணவுக்காக மரக்கட்டைகள் அல்லது கற்கள் போன்ற கருவிகளை பயன்படுத்துவதும் அறியப்படுகிறது. அதன் அறிவுத்திறனை காட்டுகிறது. 2016ஆம் ஆண்டு நிலவரப்படி தேன் கரடி அதன் பரந்த வரம்பு காரணமாக IUCN செம்பட்டியலில் குறைந்த அக்கறை கொண்டதாக பட்டியலிடப்பட்டுள்ளது. இது பெரும்பாலும் தேனீ வளர்ப்பவர்கள் மற்றும் விவசாயிகளால் கொல்லப்படுவதால் அச்சுறுத்தப்படுகிறது. சில சமயங்களில் விஷங்கள் அல்லது பொறிகளை பயன்படுத்துகின்றனர். மருத்துவம் மற்றும் புஷ்மீட்டாகவும் பயன்படுத்தப்படுகிறது. இந்தியாவில் இது வனவிலங்கு சட்டம் 1972 இன் அட்டவணை I இன் கீழ் பாதுகாக்கப்படுகிறது. தேன் கரடி அதன் அச்சமற்ற தன்மை, தகவமைப்பு மற்றும் தனித்துவமான பண்புகளுடன் வனவிலங்கு உலகின் ஒரு அற்புதமான உயிரினம். இந்த தனித்துவமான விலங்கை பாதுகாப்பதும் அதன் வாழ்விடத்தை பாதுகாப்பதும் நமது பொறுப்பு.